என் தந்தையை கொன்றவனின் மகன் எந்த கவலையுமின்றி ஆனந்தமாக வாழ்கின்றானே, அவனைக் கொன்று ஒட்டுமொத்த பாகநேரியையும் சூன்யமாக்க வேண்டும் என்ற எண்ணத்தை மேலும் பலப்படுத்திக் கொள் என்றுதான் சொல்கிறேன். அந்த வாளுக்கு வேலையின் தாய் பெரிய நாயகி தன் கணவன் எங்கோ எப்படியோ உயிரோடு இருக்கிறான் என்றவள் நினைப்பதால்தான் இன்னும் பூவோடும் பொட்டோடும் சுமங்கலியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். ஆனால் என்னுடைய தாய் தன் கண்முன்னே தன் கணவனின் உடலை தீயால் சிதைப்பதைக் கண்டும், ஒவ்வொரு ஆண்டும் அவருக்கு ஈமக்கிரியைகளை தன் மகன் செய்வதை பார்த்தும், பூவையும் பொட்டையும் வைத்துக் கொண்டு சபதத்திற்காக சுமங்கலியாக வேஷம் போட்டுக் கொண்டிருக்கிறாளே என்ற வேதனை உனக்குள் அதிகமாக வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னை போகச் சொல்கிறேன். அந்த வாளுக்கு வேலியையும் அவன் குடும்பத்தாரையும் நீ பார்க்கும் போதெல்லாம் அவர்களை வேரோடு கருவறுத்து உன் தாயின் சபதத்தை சீக்கிரம் நீ நிறைவேற்ற வேண்டும் என்ற ஆக்ரோஷம் உன்னுள் உதிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னை பாகநேரிக்கு போ என்று சொல்கிறேன். இது போதும் அம்மா, இது போதும். எங்கே நான் எல்லாவற்றையும் மறந்து அவர்களில் ஒருவனாகிவிட வேண்டும் என்று நீங்கள் சொல்வீர்களோ என்று நான் பயந்தேன். அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. வல்லத்தரையன் வஞ்சம் கொண்ட அதே வல்லத்தரையனாகத்தான் பாகநேரிக்கு செல்ல வேண்டும் என்பதை தெளிவாக சொல்லிவிட்டீர்கள். இனி எனக்கு பாகநேரி திருவிழாவில் கலந்து கொள்வதில் எந்த தடையும் இல்லை. வெள்ளை ஐயரே, பட்டமங்கலத்தான் பாகநேரி திருவிழாவிற்கு வர ஒப்புக்கொண்டு விட்டான் என்பதை அந்த பாகநேரிக்காரர்களுக்கு சொல்லிவிடுங்கள். ஆனால் வல்லத்தரையன் தன் பகை உணர்ச்சியிலிருந்து எள்ளளவும் மாற மாட்டான். எல்லா அம்பலக்காரர்களும் வருகின்ற இடத்தில் தானும் ஒரு அம்பலக்காரன் தான் என்பதை நிலைநிறுத்திக் கொள்வதற்காகத்தான் வருகிறான். மொத்தத்தில் வல்லத்தரையன் வல்லத்தரையனாகவே வருகிறான் என்று சொல்லுங்கள். வல்லத்தரையா, நீ எந்த நிலையில் எப்படி வந்தால் என்ன? பட்டமங்கலத்தார் பாகநேரிக்கு வந்தார், வல்லத்தரையர் வாளுக்கு வேலியின் அழைப்பை ஏற்றுக்கொண்டார் என்பது ஒன்றே எனக்கு போதும். நிச்சயம் ஊமைத்துறையார் மிகுந்த மகிழ்ச்சி அடைவார். தாயே, என் பணியை எளிமையாக முடித்தமைக்கு மிக்க நன்றி. நான் வருகிறேன் வல்லத்தரையா. வடிவு, என்ன ஒரு சௌந்தரியம், என்ன ஒரு சாந்தம், என்ன ஒரு பேரழகு! நீ யாரை சொல்கிறாய்? இப்போது நாம் தரிசனம் செய்துவிட்டு வந்தோமே, தாயார் திருமாமகள் நாச்சியார், அவரை பற்றிதான் சொல்கிறேன். ஆனந்தி, தாயார் பேரழகாய் காட்சி அளிப்பதற்கு காரணம் அவர் அணிந்திருக்கும் தங்க வைர அணிகலன்களும் ஆபரணங்களும் தான். தாயார் அணிந்திருக்கும் அதே தங்க வைர அணிகலன்களை நான் அணிந்து கொண்டாலும் பேரழகாய்த்தான் இருப்பேன். நான் மட்டுமல்ல, நீ அணிந்தாலும் மிகவும் அழகாக இருப்பாய். அப்படி என்றால் ஆடை அணிகலன்களால் தான் பெண்கள் ஆனாலும் தெய்வங்கள் ஆனாலும் அழகு என்று சொல்கிறாய், அப்படித்தானே? அதில் என்ன சந்தேகம் உனக்கு? பொன் ஆபரணங்களும் ரத்தின ஹாரங்களும் பெண்களுக்கு அழகு மட்டும் சேர்ப்பதில்லை, அதுவே அவர்களுக்கு பாதுகாப்பும் கொடுக்கிறது. செல்வமும் செழிப்பும் நம் காலடியின் கீழ் கிடந்தால் பெண்கள் எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம். அப்படி என்றால் இப்பொழுது நீ அதை சாதிக்கலாமே. என்னடி சொல்கிறாய்? பிறகென்ன, செல்வ சீமான்களும் ஜமீன்தார்களும் உன் அழகில் மயங்கி உன்னை திருமணம் செய்து கொண்டு உன் காலடியிலேயே விழுந்து கிடக்க காத்திருக்கிறார்களே. ஆனால் அவர்களில் ஒருவரை கூட நீ ஏறெடுத்து பார்க்கவில்லையே. பொன்னும் மணியும் தான் முக்கியம் என்றால் அவர்களில் யாரையேனும் நீ திருமணம் செய்து உன் ஆசைப்படி வாழ்ந்திருக்கலாமே. ஆனால் அவர்கள் அனைவரையுமே நீ அலட்சியம் செய்து விட்டாயே. ஏன் சிரிக்கிறாய்? ஆசைக்கு அளவே இல்லை என்று சொல்வார்கள். ஆனால் என்னை பொறுத்தவரை அதற்கும் ஒரு அளவு இருக்கிறது ஆனந்தி. என்ன ஆசைக்கு அளவா? நீ என்னடி அம்மா சொல்கிறாய்? ஒருவரை திருமணம் செய்து கொள்வதினால் நமக்கு செல்வமும் செழிப்பும் சேரும் என்றால் ஏன் ஒரு ஜமீன்தாரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும்? அதற்கு பதிலாக ஒரு அம்பலக்காரரை மணந்து கொள்ளலாமே. ஜமீன்தார் என்பவர்கள் யார்?
ஊருக்குள் சில பல நிலங்களை வைத்திருப்பார்கள். ஆனால் அம்பலக்காரர்களோ சில பல ஊர்களையே அல்லவா வைத்திருப்பார்கள். நிலம் பெரிதா, ஊர் பெரிதா? இந்த வடிவாம்பாள் செல்வத்திற்காக ஒருவனை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் அவன் ஒரு அம்பலக்காரனாகத்தான் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அம்பலக்காரர்களிலேயே அவன் மிகவும் சிறந்தவனாகவும் ஆற்றல் மிக்கவனாகவும் இருக்க வேண்டும். அதோடு அவன் சிறந்த ஆணழகனாகவும் இருக்க வேண்டும். பலே வடிவு, பலே. ஆடலரசி சுந்தராம்பாளின் தங்கை வடிவாம்பாளுக்கு இந்த ஜமீன் ஜம்புலிங்கத்தின் பணிவான வணக்கம். ஏதேது? ஜமீன்தார் ஜம்புலிங்கம் பரங்கிகளை பற்றிதான் பெருமையாக பேசி துதிப்பாடுவார் என்று கேள்விப்பட்டேன். ஆனால் இன்று ஆடலரசியின் தங்கை வடிவாம்பாளிடமே அவ்விதம் செய்கிறாரே. ஆனந்தி, நீ வீட்டிற்கு செல், நான் பிறகு வருகிறேன். சரி சரி, நான் எதற்கும் குறுக்கே நிற்க மாட்டேன். நான் வருகிறேன். வடிவு, உன் புத்தி சாதுரியத்தை எண்ணி நான் மிகவும் பெருமிதம் அடைகிறேன். ஏன்? நான் என்ன சொல்ல வந்திருக்கிறேன் என்பதை புரிந்து கொண்டு உன் தோழி அனுப்பி வைத்தாயே, அதை சொல்கிறேன். நீங்கள் என்ன சொல்ல வந்தீர்கள்? நீ சொன்னதுதான். செல்வத்தை அடைய வேண்டும் என்பதற்காக ஒருவனை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு அம்பலக்காரனை மணக்கலாம் என்றாயே, அது 100க்கு 100 உண்மை. நானும் ஒரு ஜமீன்தாராக இருப்பதால் நீ ஜமீன்தார்களை பற்றி தாழ்வாக பேசியதால் நான் தவறாக எடுத்துக்கொள்வேன் என்று நினைக்காதே. நானும் உன்னை போலத்தான். எனக்கும் செல்வம் தான் முக்கியம். அது எங்கு கிடைக்கிறதோ அங்குதான் நான் இருப்பேன். ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நீ சற்று யோசிக்க வேண்டும். எதை பற்றி? இப்போது இருக்கும் அம்பலக்காரர்களின் நிலை அப்படி. ஏன்? இனி அவர்களின் நாடே அவர்களிடம் இருக்க போவதில்லை. சிவகங்கையும் அதை சுற்றியுள்ள அம்பலக்காரர்களையும் கர்னல் அக்னியோ அனைத்தையும் கைப்பற்ற போகிறார். பிறகு அம்பலக்காரர்களே நாடில்லாமல் நடுவீதியில் நிற்க போகிறார்கள். அப்படிப்பட்டவனை மணந்தால் நீயும் தானே நடுவீதியில் நிற்க வேண்டும். அதனால் அந்த எண்ணத்தில் சிறிது மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள். ஆட்சி இல்லாமல் இருக்கும் அம்பலக்காரர்களை விட ஆட்சி பொறுப்பில் இருக்கும் ஆங்கிலேயர்களை ஏற்றுக்கொள்வதை பற்றி யோசி. அதற்கான அரிய வாய்ப்பு உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. நான் யாரை சொல்கிறேன் என்று உனக்கு புரிகிறது அல்லவா? அவர்தான் கர்னல் அக்னி. யோசிக்காதே வடிவு. இன்னும் சிறிது காலத்தில் அம்பலக்காரர்களே இல்லாமல் பூண்டோடு அழித்து விடப் போகிறார்கள் அந்த ஆங்கிலேயர்கள். அதைத் தொடர்ந்து குறுநில மன்னர்கள் என அனைவரையும் அழித்து இந்த தமிழகத்தையே அவர்களின் ஆளுமையின் கீழ் கொண்டு வரப் போகிறார்கள். இந்த பகுதியை பொறுத்தவரை அனைத்து அதிகாரமும் அக்னியின் கீழ் தான் இருக்கிறது. அவரை சற்று அனுசரித்து நடந்து கொண்டால் போதும். அதற்கு அச்சாரமாகத்தான் இப்போது ஒன்று கொடுக்க போகிறேன். செய்வது? நானோ என் அக்காவின் அரவணைப்பில் வாழ்பவள். அவளை எதிர்த்து என்னால் எதுவுமே செய்ய முடியவில்லையே. இப்படியே சொன்னால் எப்படி? நீதான் அவளுக்கு புரிய வைக்க வேண்டும். இதில் உன் அக்காவின் வாழ்க்கை மட்டுமில்லை, உன் வாழ்க்கையும் இதில் தான் அடங்கியிருக்கிறது. நீ எப்படியாவது இதமாக பேசி உன் அக்காவை அந்த அக்னியமும் நடனம் ஆடச் செய்து விடு. அதன் பலனாக உனது வாழ்வு மிகவும் பிரகாசமடையும். இந்த அன்பளிப்பு இதோடு நின்று விடாது. நாளுக்கு நாள் மேலும் மேலும் பெருகி உங்கள் வாழ்க்கை எங்கோ சென்றுவிடும். இந்தா, இதை பெற்றுக்கொள். எப்படியாவது சுந்தராம்பாளிடம் பேசி அவளை சம்மதிக்க வைத்து விடு.
மெது மெதுவாக. என்னம்மா? கல்யாணி, இப்போது சரியாகிவிட்டதா? கல்யாணியை யாரோ நினைக்கிறார்கள். வேறு யார்? நான் தான். ஆதப்பனா, வாப்பா. இது என்னம்மா கேள்வி? ஒரு பாசக்கார அண்ணன் தன் அன்பு தங்கையை நினைக்காமல் இருப்பானா என்ன? அதெல்லாம் ஒன்றுமில்லை. இவளுக்கு 7 கழுதை வயதாகிவிட்டது. இன்னும் சிறு குழந்தை போல மருதாணியிட ஒரு ஆள், சோறுட்ட ஒரு ஆளா? கல்யாணியை நன்றாக கெடுத்து வைத்திருக்கிறீர்கள், நீங்களும் அம்மாவும். அதப்பா, என்னதான் கல்யாணி பெரிய பெண்ணாகிவிட்டாலும் இந்த வாளுக்கு வேலியை பொறுத்தவரை என்றும் அவள் சிறு குழந்தைதான். இன்று மட்டுமல்ல, பிற்காலத்தில் அவளுக்கு கல்யாணமாகி குழந்தைகளை பெற்று அவர்களுக்கு கல்யாணமாகி பேரன் பேத்திகளை பெற்று பாட்டியானாலும் என் தங்கைக்காக நான் செய்யும் உபச்சாரங்களை அன்றைக்கும் செய்து கொண்டுதான் இருப்பேன். அண்ணா, இதையெல்லாம் சின்ன அண்ணாவிடம் சொல்வதால் என்ன பயன்? தங்கை மீது பாசம் இருந்தால் இவருக்கு அதெல்லாம் புரிந்திருக்கும். தங்கையோடு எப்போது சண்டை போடலாம் என்று காத்துக் கொண்டிருக்கும் இவருக்கு நம் பாசம் எப்படி அண்ணா புரியும்? இதோ பார் கல்யாணி, அப்படியெல்லாம் சொல்லாதே. நீ சிறு குழந்தையாக இருந்தபோது எங்கு சென்றாலும் உன்னை தூக்கிக் கொண்டே சுற்றியவன் இந்த கருத்தாதப்பன் தான். உன்னை கொஞ்ச வேண்டும் என்று யார் கேட்டாலும் என் தங்கையை தரமாட்டேன் என்று அவனுடனே வைத்துக் கொள்வான். என்னவோ வளர்ந்ததும் இப்போது மாறிவிட்டான். சிறு வயது, அறியாத அறிவு. ஏதோ அப்படி இருந்து விட்டேன். வளர்ந்ததும் அறிவும் வளர்ந்து விட்டது. நான் சுதாரித்துக் கொண்டேன். அண்ணனும் நீங்களும் இன்னமும் இவள் மீது பாசத்தை பொழிந்து கொண்டிருக்கிறீர்கள். இல்லை யாதப்பா, நீ நினைப்பது தவறு. கல்யாணி சிறு குழந்தையாக இருந்தபோது உன்னைப் போல் அந்த அளவுக்கு இவளிடம் பாசத்தை நான் வெளிப்படுத்தியதில்லை. ஆனால் இவள் வளர வளர இவளோடு சேர்ந்து இவள் மீதான என் பாசமும் வளர்ந்தது. நம் குடும்பத்தின் குல விளக்கடா கல்யாணி. அவள் இன்று போல் என்றென்றும் ஆனந்தமாக இருக்க வேண்டும். முக்கியமாக நம் வீட்டில் இருக்கும் ஒவ்வொரு பொழுதும் கல்யாணி மன மகிழ்வுடன் வாழ வேண்டும். கல்யாணி, அண்ணன் சொல்வதற்கான அர்த்தம் உனக்கு புரிகிறதா? கூடிய விரைவில் வேறொரு வீட்டிற்கு மருமகளாக போகிறவள் தானே. இருக்கும் வரை சந்தோஷமாக இருந்துவிட்டு போகட்டும் என்கிறார். இரு, கோவில் திருவிழா முடியட்டும். கரடு முரடான ஒரு அம்பலக்காரரை பார்த்து உனக்கு கட்டி வைக்கிறேன். பிறகு எப்படி இந்த சுகமான வாழ்க்கையை அங்கு வாழ்கிறாய் என்று பார்க்கலாம். பாருங்கள் அண்ணா. கல்யாணி, ஆதப்பன் ஏதோ விளையாட்டுக்காக கூறுகிறான். அதற்காக போய் சினிங்கிக் கொண்டிருக்கிறாய். இல்லை யாதப்பா, விளையாட்டுக்கு கூட அப்படி சொல்லாதே. என்னை விட பாசமான ஒரு உயர்ந்த குணவானைத்தான் கல்யாணிக்கு நான் மணாளனாக பார்ப்பேன். அப்படி அமையவில்லை என்றால் கடைசி வரைக்கும் என் தங்கைக்காக நானும் கல்யாணமே செய்து கொள்ள மாட்டேன். அவளை என்னுடனேயே வைத்து பார்த்துக் கொள்வேனே தவிர அவசரப்பட்டு ஒருபோதும் ஒரு மூர்க்கனுக்கு என் தங்கையை நான் மனைவியாக்கிவிட மாட்டேன். பார்த்தீர்களா, என் அண்ணன் ஒருபோதும் இந்த கல்யாணியை விட்டுக் கொடுக்க மாட்டார். அம்மா கல்யாணி, அவர் எனக்கும் அண்ணன் தான். என் அண்ணன் என்கிறாய்? என் மீதும் அண்ணனுக்கு நிறைய பாசம் இருக்கிறது. அதப்பா, நீங்கள் இருவரும் எனது 2 கண்கள். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அம்பலம், வா மேகநாதா. ஒரு முக்கிய செய்தி. பட்டமங்கலத்து அம்பலக்காரர் வல்லத்தரையன் பாகனேரி கோயில் திருவிழாவிற்கு வர சம்மதித்து விட்டார். சமபரிவட்ட நிகழ்ச்சியில் பரிவட்டம் கட்டிக்கொள்ளவும் ஒப்புக்கொண்டு விட்டார். அப்படியா? ஆச்சரியமாக இருக்கிறது. அன்று நான் அவரை அழைக்கச் சென்ற போது ஒரு விரோதியை பார்ப்பதைப் போல் அல்லவா என்னை பார்த்தார். பழிவுணர்ச்சி சிறிதும் குறையாமல் அல்லவா என்னிடம் மார்த்தட்டி பேசினார். ஆனால் எனக்கிதில் எந்த ஆச்சரியமும் இல்லை கருத்தாதப்பா. என்ன சொல்கிறீர்கள்? ஆமாம், நாம் நல்ல மனதோடு அனைத்து அம்பலக்காரர்களுக்கும் இடையே ஒரு சுமூகமான உறவு ஏற்பட நல்ல எண்ணத்தோடு இதை செய்ய முற்படுவதால் எந்த குறையும் இன்றி இந்த சம பரிவட்ட திருவிழா நடக்கும் என்று நான் நினைத்தேன். ஒருவேளை வல்லத்தரையன் வராமல் போயிருந்தால் நிச்சயம் இது ஒரு பெரிய குறையாகத்தான் இருந்திருக்கும்.
ஆனால் நம் ஊர் ஈசன் அதை சரி செய்து விட்டார். ஆனால் அந்த பட்டமங்கலத்து அம்பலக்காரர் எந்த திட்டத்தோடு நம் கோயில் திருவிழாவில் கலந்து கொள்ள வருகிறார் என்று தெரியவில்லையே. கவலைப்படாதீர்கள், எந்த அசம்பாவிதமும் நடக்காது. அம்மா, உங்களைப் போன்ற பெரியவர்களின் ஆசீர்வாதமும் நாட்டு மக்களின் நெஞ்சார்ந்த அன்பும் எனக்கு இருக்கும் போது நான் எடுக்கும் இந்த முயற்சி நிச்சயம் தவறாகாது. இந்த ஆண்டு நம் கோயில் திருவிழா நாம் நினைப்பதை விட மிகவும் சிறப்பாகவே நடக்கும். நடக்க வேண்டும்.